எங்கள தாண்டி தொடரா பாக்கலாம். பாகிஸ்தானுக்கு மரண பயம் காட்டுற இந்தியாவோட 4 தூண்கள். இந்தியாவுக்கு பதிலடி தர்றதா நினைச்சு பாகிஸ்தான் அனுப்புன ஏவுகணைகள், ட்ரோன்கள நம்ம வான்வழி பாதுகாப்பு கேடயமான S-400, ஆகாஷ், ஸ்பைடர், MRS-AM, பராக் 8 இந்த மாதிரியானவை தடுப்பு தூண்களா இருந்து இந்திய மண்ணுல விழவிடாம இடைமறிச்சு அழிச்சுது. பாகிஸ்தானோட ட்ரோன்கள், ஏவுகணைகளை துரத்தி துரத்தி அழிச்சுது. இது ஒவ்வொன்றும் எந்த மாதிரி தாக்கும் திறன் கொண்டது, இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். S-400 சுதர்சன சக்கரம். ரஷ்யாவோட S-400 சுதர்சன சக்கரம் மாதிரி சுத்தி சுத்தி வந்து அழிக்கக்கூடியது. மின்னல் வேகத்துல எதிரிகளோட ஏவுகணைகளை வானத்திலேயே அழிச்சு ஒழிக்கும். 600 கிலோமீட்டர் சதுர பரப்பளவுல எதையும் தாக்கும் திறன் கொண்டது. 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஆற்றல் படைச்சது. ஏவுகணைகள், விமானங்கள், ஹைபர்சோனிக் இந்த மாதிரியான எல்லாத்தையும் துல்லியமா அழிச்சு ஒழிக்கக்கூடிய சக்தி படைச்சது. ஆகாஷ். இந்தியாவே சொந்தமா தயாரிச்ச வான் தடுப்பு அமைப்பு தான் இந்த ஆகாஷ். 25 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. உயரத்தை பொறுத்த வரைக்கும் 18 கிலோமீட்டர் தூரம் போய் தாக்கும் திறன் கொண்டது. மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்துல போகும். ஒரே நேரத்துல 12 இலக்குகளை தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. 2000 சதுர கிலோமீட்டர் தூரத்தை பாதுகாக்க முடியும். பராக். இஸ்ரேலோட இணைஞ்சு இந்தியா தயாரிச்ச வான் தடுப்பு அமைப்பு தான் இந்த பராக். நுணுக்கமான தாக்குதல்களை கூட பராக் அழிச்சு ஒழிக்கும். அதிநவீன சென்சார், டார்கெட் லாக்கிங் தொழில்நுட்ப சிஸ்டம் இதுல இருக்குது. 15 80 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்கும். 10 18 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் போய் தாக்கும். மணிக்கு 5000 கிலோமீட்டர் வேகத்துல போய் ஒரே நேரத்துல 24 இலக்குகளை தாக்கக்கூடிய சக்தி கொண்டது. 1000 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு வான் பாதுகாப்பு கொடுக்கும். ஸ்பைடர். இஸ்ரேல் அப்புறம் இந்தியா இணைஞ்சு தயாரிச்சதுதான் ஸ்பைடர். 100 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய திறன் கொண்டது. 10 அடியிலிருந்து 16 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் போய் தாக்கக்கூடியது. மணிக்கு 2500 கிலோமீட்டர் தூரத்துல போய் ஒரே நேரத்துல 12 இலக்குகளை அழிக்கும். 5000 சதுர கிலோமீட்டர் அளவிலான வான் பாதுகாப்பை இதனால கொடுக்க முடியும். MRSAM. பராக்கோட இன்னொரு வகைதான் இந்த MRSAM அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு. இது 70 100 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் போய் தாக்கக்கூடியது. 20 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. மணிக்கு 3700 கிலோமீட்டர் வேகத்துல போய் தாக்குறது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல 12 இலக்குகளை அழிக்கக்கூடிய திறன் படைச்சது. சுமார் 7000 சதுர கிலோமீட்டர் வான் பரப்ப பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது. போன மாசம் 22ஆம் தேதி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலமான பஹல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்தின கொடூர தாக்குதலுக்கு 26 பேர் உயிரிழந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலடியா போன 6ஆம் தேதி நள்ளிரவு 1:05 மணி அளவுல பாகிஸ்தானோட பயங்கரவாதிகள் முகாம் மேல இந்தியா தாக்குதல் நடத்துச்சு. இந்த தாக்குதல்ல 10 பயங்கரவாதிகள் முகாம்கள் வேரோடு அழிக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த தாக்குதலானது இந்தியாவோட ரஃபேல் விமானத்துல இருந்து புறப்பட்ட ஸ்கால்ஃப் ஏவுகணைகள் அப்புறம் ஹம்மர் குண்டுகள் மூலமா நடத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்திய மண்ணுல இருந்துகிட்டே இந்த தாக்குதலை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சது இந்திய ராணுவம். இந்த தாக்குதல்ல 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்தாங்க. 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இதனால பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பாகிஸ்தான் இந்தியாவோட 15 இடங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணுச்சு. இத இந்தியா தடுத்து நிறுத்தி வானிலையை இடைமறிச்சு அழிச்சுது. அதை தொடர்ந்து மறுநாளும் இந்தியாவோட காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் மாதிரியான பல்வேறு மாநிலங்களை குறிவச்சு ஏவுகணைகள் அப்புறம் ட்ரோன்களை பாகிஸ்தான் அனுப்புச்சு. ஆனா வானத்திலேயே அது எல்லாத்தையும் அழிச்சு இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு சாவு பயத்தை காட்டியிருக்கு.